அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். போன பயானில் நாம் ஒழுவுடைய மருத்துவ பகுதிகளை பார்த்தோம். பிறகு ஒழுவுடைய சுன்னத்தான துவாக்கள் மற்றவைகளையெல்லாம் பார்த்தோம். அடுத்தது தொழுகையுடைய துவாக்கள் பற்றி ஒரு பயானில் பார்த்துவிட்டோம். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் மருத்துவ மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் குனிந்து சிரம் பணிந்து உங்கள் அல்லாஹ்வையே வணங்குங்கள், நன்மையை செய்து கொண்டே இருங்கள், அதனால் நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகலாம் என்று கூறியிருக்கின்றான். 22வது சூரா 77வது ஆயத்து. மற்றொரு இடத்தில், ஆரம்ப நாளிலிருந்து இறையச்சத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கின்ற மஸ்ஜித் பள்ளிவாசல் தான் நீர் தொழுவதற்கு மிகுந்த தகுதியானதாகும். அல் குர்ஆன் 9வது சூரா 108வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தொழுவதற்கு மிகுந்த தகுதியான இடம் பள்ளிவாசல் தான் என்று கூறியிருக்கின்றார்கள். நாடு, மொழி, நிறம், இனம் வெவ்வேறு என்றாலும் அனைவர்களுக்கும் உடல் நலம் பொதுவானதுதான். உடற்பயிற்சி மூலம் உடலையும் மனப்பயிற்சி மூலம் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்துவது தொழுகைதான். அல்லாஹ் தஆலா அதனை பள்ளிவாசல்களில் நிறைவேற்றும்படி ஆண்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். பள்ளிவாசல் தொழுகைக்குரிய முக்கியமான இடமாகும். மேலும் ஆண்கள் எப்பொழுதும் பள்ளிவாசலில் தான் தொழுக வேண்டும். பள்ளிவாசலில் தொழுவது ஆண்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது. 1க்கு 27 மடங்கு அதிகமான நன்மை கிடைக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகையாகிறது ஆரம்ப நேரத்தில் தொழுக வேண்டும். ஃபஜ்ர் தொழுகை கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நமது கண்களின் உள்ள விழி லென்ஸ் ஒரு ஆட்டோமேட்டிக் கேமராவைப் போல சூரிய ஒளிக்கேற்ப சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையது. இருட்டை பார்க்கும் பொழுது விரிந்தும் ஒளியை பார்க்கும் பொழுது குவிந்தும் செயல்படுகிறது. நமது உடல் எந்த சமயத்தில் எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. இதற்கு செய்தி அனுப்பக்கூடிய சுவிட்ச் ஒளிக்கு தக்கவாறு நம் கண்களிலிருந்து சமிச்சையாக குறியீடுகள் மூலம் மூளைக்கு தரப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகையின் பொழுது நமது கண்கள் படிப்படியாக ஒளியை பெறுகின்றன. அப்பொழுது தலையில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பியை இயல்பாக தூண்டி நமது உடல் வளர்சிதை மாற்றத்தையும் ஹார்மோன் அளவுகளையும் செம்மைப்படுத்துகின்றது. மனம் அமைதியடைகிறது. நமது பரபரப்பான மனநிலை குறைகின்றது. தொழுகை உண்மையில் ஒரு மனப்பயிற்சியாக இருக்கின்றது. நாம் காற்றை தாராளமாக சுவாசிப்பதற்கு ஏற்றவாறு எப்படி நமது உணவுண்ணாத வேளைகளில் எல்லாம் தொழுகையின் நேரங்கள் இயற்கையில் அமைந்திருப்பது வியப்பளிப்பதாக உள்ளது. அதிகாலையில் வெளியில் உலாவுவது சிறந்த மூச்சு பயிற்சியாகும். தொழுகையும் சேரும் பொழுது 2 நன்மை கிடைக்கின்றது. அதிகாலையில் பூமியின் மேல் ஓசோன் காற்று நிரம்பி வழிகிறது. நமது நுரையீரல்கள் காற்றை அதிகபட்சம் சுவாசிக்கின்றன. ஒருவித இனிய உணர்வை மனதில் தோற்றி வைக்கிறது. நாம் நாள் முழுவதும் களைப்படையாமல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதற்கு இந்த ஓசோன் காற்றுதான் காரணமாக இருக்கிறது. அதிகாலை தொழுகை இறை வணக்கம் மூச்சு பயிற்சியாக அமைவதால் எமோஷனல் பிளாக் அவுட் என்ற நிலையிலிருந்து நாம் விடுபடுகிறோம். இந்த விஞ்ஞான அடிப்படையில் அமைந்த சுவாச பயிற்சியை கருத்தில் கொண்டுதான் குழந்தைகளை 7 வயது முதல் தொழுவதற்காக தூண்டுங்கள். 10 வயதை அடைந்துவிட்டால் தொழுகாத குற்றத்திற்கு அடியுங்கள் என்கின்றது. இஸ்லாம் தொழுகை சிறந்த மூச்சு பயிற்சி என்று கூறியிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தலையிலும் தாடியிலும் கஸ்தூரியை தடவுவதுண்டு. கஸ்தூரி வாசனை ஜலதோஷத்தையும் தலைவலியையும் போக்கக்கூடியது. மயக்கமுள்ளவர்களுக்கு இந்த வாசனையை முகரச் செய்வதால் மயக்கம் தெளிந்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசனை வில்லைகள் இருக்கும் அதிலிருந்து நல்ல மனத்தை பெறுவார்கள். அவர்கள் திருமேனியிலிருந்து ஒருவித நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் என்றும் அது கஸ்தூரி, அம்பர், அத்தர் மணங்களை விட மேலான ஒரு சுகந்தம் கமர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் ஹதீஸ்களில் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்பு வாசனை உள்ள சுருமா இட்டுக்கொள்ளும்படி உத்தரவிட்டிருக்கின்றார்கள் என்று அபூ தாவூத் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கஸ்தூரி கலந்த சுர்மாவையே இங்கு வாசனையுள்ள சுர்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். யாராவது உங்களுக்கு வாசனை திரவியங்கள் கொடுத்தால் அவற்றை வேண்டாம் என்று மறுக்காதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
பள்ளிவாசல் செல்லும் பொழுது நறுமணங்கள் பூசி செல்வது மனதிற்கு அமைதி அளிக்கிறது. ஏனென்றால் நமது மூக்கில் ஆயிரக்கணக்கான வாசனை சுரப்பிகள் உள்ளன. அதை மூளைக்கு வாசனையை எடுத்து மனதை சாந்தப்படுத்துகிறது என்று ஜப்பானில் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சுபஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் சுர்மாவை அதிகமாக இரவு நேரங்களில் போட்டுக்கொள்ளலாம். தொழுகும் பொழுதும் போட்டு அதனுடைய பயன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சுர்மா போடுவதால் கண்களில் பார்வை நன்றாக தெரியும். சுபஹானல்லாஹ். மேலும் நாம் தொழுகையில் முழு கவனத்தோடு தொழுக வேண்டும். முழு கவனம் என்பது தொழுகையின் உயிர் போன்றது. தொழுகையில் கிப்லாவின் திசையை முன்னோக்கி காபாவை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி அல்லாஹ்வுடைய பயத்தோடு தொழுக வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் ரகசியம் பேசுவதைப் போல தொழுக வேண்டும். அப்பொழுது ஓதக்கூடிய திருக்குர்ஆன் வசனங்கள் கூர்ந்து கேட்கும் திறனையும் நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். தொழுகையில் ஒருவர் தனது உடல் முழுவதையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். சகல உறுப்புகளையும் முற்றிலும் அமைதியில் வைத்திருப்பது தொழுகை நிறைவேறுவதற்குரிய முக்கிய நிபந்தனையாகும் என்று அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் திர்மிதி. உடல் உறுப்புகள் அமைதியாக இருக்கும் பொழுதுதான் உடல் தசைகள் ஓய்வடைகின்றன. உடல் தசைகள் ஓய்வு பெற்றால்தான் மனம் அமைதியடைகிறது. 1922ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மனோ தத்துவ நிபுணரும் மனநோய் மருத்துவருமான டாக்டர் எட்மண்ட் ஜாக்கப்சன் முக தசைகளை தளர்வடைய செய்வதால் மூளை ஓய்வு நிலையை அடைகின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றார். தொழுகையில் மனதை ஒருமைப்படுத்தும் பொழுது ஒழு செய்யும் பொழுதும் முக தசைகள் தளர்வடைகின்றன. தினமும் 5 வேளை நாம் தொழுகையில் முகத்திற்கு மசாஜ் செய்யப்படுவது போல ஒழு செய்கின்றோம். அது மன அமைதியும் மன ஒருமைப்பாட்டும் ஏற்படுத்துகின்றது. சுப்ஹானல்லாஹ். தக்பீர் தஹ்ரீமா பயிற்சி. தொழுகும் பொழுது தக்பீர் கட்டிய உடனே கண்கள் நமது நெற்றியிலிருந்து பூமியை தொடும் இடத்தை நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும் என்பது தொழுகையினுடைய கட்டளை. இதனால் மூளைக்கு கவனிக்கும் சக்தி அதிகமாகிறது. கண்கள் நல்ல பயிற்சி பெறுகின்றன. சுமார் 5 வேளை தொழுகையில் மட்டும் சுமார் 15 நிமிடங்கள் கவனிக்கும் நிலையில் பார்வையை நாம் செலுத்துகின்றோம். சஸ்தாவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நெற்றி, 2 கைகள், 2 கால்கள், 2 முட்டுக்கால்கள் ஆகிய 7 உறுப்புகள் படுமாறு சஸ்தா செய்யும்படி மண்டியிட்டு வணங்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளார்கள். நூல் புகாரி. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தொழுகையின் பொழுது தரை மீது தொடர்பு கொள்ளும் 7 உறுப்புகள் காந்த ஈர்ப்பு சக்தி பெறுகிறது. பூமி காந்த சக்திகளை நமது உடலில் உள்ள சிகப்பணுக்களுக்கு செலுத்துகின்றது. இதன் பயனாக இரத்த கழிவுகள், யூரிக் அமிலம் ஆகியவை வெளியேற்றப்படுகிறது. சுவாச உறுப்புகள் நன்றாக வேலை செய்கிறது. காற்றில் உள்ள மின் சக்தி அயனிகள், எதிர்மின் அயனிகள் உடலுக்கு வேண்டிய மின் சக்தியை நுரையீரலுக்கு வழங்குகின்றன. அவைகள் நுரையீரல் திசுவின் நரம்புகள் மீது ஊடுருவி சென்று மத்திய நரம்பு மண்டலத்தையும் மூளையையும் சுறுசுறுப்படைய செய்து நல்ல நிலையில் செயல்படைய வைக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். தொழுகை மீண்டும் இழந்த மின் சக்தியை, பலகீனங்களை மீட்டு தந்து சக்தி இழப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. மின் சக்தி பெற தொழுகை சிறந்த பயிற்சியாக திகழ்கின்றது. மனதுக்கு அமைதி அளிக்கக்கூடிய நிறங்கள் நீலம், பச்சை. அதனால்தான் வானத்தின் நிறம் நீலமாகவும் தாவரங்களின் நிறம் பச்சையாகவும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இயற்கை செழிப்பு மிக்க ஊர்களில் பள்ளிவாசல்களுக்கு சென்று தொழுபவர்களுக்கு பசுமை காட்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த காலத்தில் பள்ளிவாசல்கள் இயற்கையான சூழல்களில் அமைக்கப்பட்டிருந்தன. செல்லும் பொழுது வானத்தினுடைய ஊதா கலர்களையும் செடிகளை பார்க்கும் பொழுது பச்சை நிறங்களையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வண்ணங்களில் உள்ள ஆடைகளை அணிந்திருந்ததை பார்த்தபொழுது, தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த வண்ணங்களின் பக்கம் பார்வையை செலுத்தினார்கள். அவர்கள் தொழுகையை முடித்த பிறகு, என்னுடைய இந்த ஆடையை கொண்டு போய் அபூ ஜஹம் வசம் கொடுத்துவிட்டு அவருடைய வண்ணங்கள் இல்லாத ஆடையை கொண்டு வாருங்கள். இந்த ஆடை சிறிது நேரத்திற்கு முன் என் தொழுகையை விட்டு என் கவனத்தை திருப்பிவிட்டது என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், நான் தொழுகைக்காக நிற்கும் பொழுது அந்த ஆடையின் வண்ணங்களை பார்த்தால் எனது மனசு குழம்பி விடுமோ என்று நான் அஞ்சினேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. நிறங்கள் மனதை விருப்பு வெறுப்பு அடைய செய்கிறது என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கூறியவற்றைத்தான் இன்று வண்ண மருத்துவத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கவனம் சிதறாமல் இருக்க வெள்ளை ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து தொழுதார்கள். வெள்ளை நிறம் ஒளியை பிரதிபலிப்பதில்லை, கவனம் சிதறாது. அமைதியின் நிறம் வெண்மை, தொழுகைக்கு மிகவும் ஏற்ற நிறமாக கருதப்படுகிறது. மஞ்சள், சிகப்பு ஆகிய நிறங்களை, காவி நிறத்தை ஆண்கள் அணிவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள். பள்ளிவாசல் சென்று தொழுவதின் மூலம் காலை, பகல், மாலை நேரங்களில் உடலுக்கு தேவையான சூரிய ஒளியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதே வேளையில் சூரிய ஒளியை மட்டும் உடனே உறிஞ்சிக்கொள்கின்றது. உடல் வைட்டமின் டி சக்தி பெறுவதும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் சக்தி பெறுவதும் சூரிய ஒளியால் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இனியேனும் ஒழுங்கான முறையில் சரியாக பள்ளிவாசலுக்கு நேரத்தோடு சென்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். சூரிய ஒளி உடம்புக்கு நல்லதுதான், அதே சமயம் அதிக ஒளி ஆபத்து. இதனால் கேன்சர், கண்புரை உண்டாகின்றது. இஸ்லாமியர்கள், அதாவது முஸ்லிம்களாகிய நாம் அணியக்கூடிய வெள்ளை நிற லூஸ் ஃபிட்டிங் உள்ள ஆடைகள், ஜுப்பா, பைஜாமா போன்ற ஆடைகள் அணிந்து செல்வதால், தொப்பி, தலைப்பாகை இவைகளை அணிவதால் அல்ட்ரா வயலட் கதிர்களை ஓரளவு தடுக்கக்கூடியதாக உள்ளது. சூரிய ஒளியில் உள்ள அல்ட்ரா வயலட் கதிர் இயக்கம் அதிகம் உள்ள நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. இந்த நேரங்களில் லுஹருடைய தொழுகை மட்டும்தான் உள்ளது. முடிந்தவரை வெள்ளை ஆடைகளை அணியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெப்பம் கடுமையாகும் பொழுது, வெப்பம் தணியும் வரை லுஹரை, அதாவது மதிய தொழுகையை தாமதப்படுத்துங்கள். ஏனென்றால் கடுமையான வெப்பம் நரகத்துடைய வெப்ப காற்றின் வெளிப்பாடாகும். இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக நூல் புகாரியில் கூறப்பட்டுள்ளது. அல்ட்ரா வயலட் குறைந்தபட்ச அளவு 0.2 ஆகும். வெள்ளை தொப்பி, அரபு உடைகள் வெண்மை ஓரளவு தடுத்து விடுகின்றன. கடுமையான வெப்பம் நரகத்தினுடைய வெப்பக்காற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது விஞ்ஞானிகள் கூறும் இந்த அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சை தான். நாம் வெண்மை நிற தளர்வான ஆடைகள், தலைக்கு தொப்பி அணிவதன் மூலம் உடலை பாதுகாப்பு பெற முடியும். சுப்ஹானல்லாஹ். பாங்கு சொல்வது மிக நவீனமாகவும் பிறரின் செவிக்கு இன்பமூட்டுவதாகவும் உள்ளத்தில் கிளர்ச்சியை ஊட்டுவதைப் போலும் அமைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்நாளில் இதற்காக முக்கிய தலைவர்களை அழைத்து ஆலோசனைகளையும் நடத்தியிருக்கின்றார்கள். முதலில் லுஹருடைய பாங்கு என்ற பானு நஸா என்ற பெண்ணுக்கு சொந்தமான உயர்ந்த வீட்டின் மேல் மாடியில் இருந்து ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு கூறிய பொழுது அது நெஞ்சை உருக்கும் இனிய குரலாக பிரதிபலித்தது. சுப்ஹானல்லாஹ். அன்று முதல் இன்று வரை உலகம் முழுவதும் எல்லா நேரத்திலும் இந்த இனிய ராகம் செவிகளில் பட்டுக்கொண்டே இருக்கின்றது. மனிதர்கள் தொழுகைகளில் ஒன்றி போக செய்கிறது. பாங்கு காதுக்கு இனிமை சேர்க்கின்றது, மனதை நெகிழச் செய்கின்றது. இதமான ராகங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது. ஆகவே பாங்கு சொல்லும் பொழுது கவனமாக பாங்கை கேளுங்கள். முஅத்தின் பாங்கு சொல்லும் பொழுது அதனை கேட்டு அப்படியே திரும்பச் சொல்லுங்கள். ஹையால சலா ஹையாளல் ஃபலாஹ், அதாவது தொழுகைக்காக வாருங்கள், வெற்றி பெற வாருங்கள் என்று ஒவ்வொரு நேரமும் பாங்கின் மூலம் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது சரியான முறையில் பாங்கை கேட்டு அதற்கு பதில் சொல்லலாம். பாங்கு சொல்லும் பொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சுப்ஹானல்லாஹ். காலை மாலை திக்ரு, தொழுகைக்கு பிறகு திக்ரு, அல்லாஹ் என்றோ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இதனை அதிகமாக நாம் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். இதனை அதிகமாக ஓதிக்கொள்வதால் அல்லாஹ் தஆலா மூச்சு பயிற்சியைப் போல இதை ஆக்கிவிடுகின்றான். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும் இது பழக்கமாக ஆகிவிடும். உறங்கும் பொழுதும் விழிக்கும் பொழுதும் உள்ளுக்குள் நடைபெற்று கொண்டே இருக்கும். இதனால் மனம் அமைதியடைவதுடன் மன வலிமையும் அடையும். திக்ரு செய்வதால் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். இந்த திக்ரை காலை அல்லது மாலை நேரம் சிறந்தது. உள்ளம் அல்லாஹ் என்று கூறுகிறது என்று நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நமது மனதின் மூலம் அல்லாஹ்வை தொடர்பு கொள்கின்றோம். நாம் தினமும் காலை மாலை 20 நிமிடம் தியானம் செய்ய வேண்டும். இந்த திக்ரு 3வது களிமா சலவாத்து இஸ்திக்ஃபார், அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம். 3ஆம் களிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்பதை 100 முறையும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சலவாத்தை 100 முறையும், இஸ்திக்ஃபாரை 100 முறையும் ஓத வேண்டும். ஒரு நாளில் காலை மாலை 2 நேரம் கண்மூடி அமர்ந்து ஓதுவதால் அல்லாஹ் தஆலா மனதை திடப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ்.
இந்த திக்ரு செய்வதால் மன அமைதி ஏற்படுகிறது, மனம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருவித நிதானம் நிலவுகிறது என்றும் ஆராய்ச்சியாளர்களும் கூறியிருக்கின்றார்கள். ஒரு அமைதி, இரத்த அழுத்தம், இதய துடிப்பு, ஆசனவாயின் வெப்பநிலை, தோலின் உணர்வு, மூளையின் மின் துடிப்பு முதலியவற்றையும் மருத்துவ கருவிகள் மூலம் சோதித்து பார்த்தார்கள். திக்ரு செய்யும் பொழுது நமது உடலுக்கு ஆக்சிஜன் தேவையான அளவு உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மனிதன் நல்ல நிலையோடு விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது திக்ரு செய்வதால் தூக்க நிலையில் கடந்த ஒரு ஆய்வு உடல் பரிபூர்ணமாக அனுபவிக்கின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். திக்ரு செய்வதன் மூலம் இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 3 குறைவாக துடிக்கின்றது. மூளை நல்ல தூக்க நிலையில் உண்டாகும் ஆல்ஃபா நிலையினை அடைகின்றது. மின் சக்தியை எதிர்க்கும் ஒரு மரத்து போன தோல் உணர்வு நிலை சுமார் 4 மடங்கு அதிகரிக்கின்றது. மனிதர்கள் மிக அமைதி அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லாஹ். திக்ரு செய்வதும் தொழுகையும் உடல் நலத்திற்கு அல்லாஹ் நமக்கு அளித்த மனப்பயிற்சி என்பதை நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா? அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவர்களாகவும் 5 நேரம் சரியான முறையில் அந்தந்த நேரத்தில் தொழுபவர்களாகவும் அதிகமான நஃபில் வணக்கங்கள் செய்பவர்களாகவும் அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது சஸ்தாவின் அவர்களுடைய அக்குள் வெண்மை தென்படும் அளவுக்கு 2 கைகளையும் விரிப்பார்கள் என அப்துல்லா இப்னு மாலிக் பின் ஹைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஸ்தாவின் பொழுது கால் விரல்களை கிப்லாவை நோக்கி வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததாக அபு உமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேற்கண்ட ஹதீஸ்கள் நூல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. பாதங்களில் கைக்கும் காலுக்கும் சரியான அழுத்தம் கொடுத்து எப்படி தொழுவது என்று வருங்கால தலைமுறையினர்களுக்கு தொழுகும் முறையை கற்று தந்திருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறைகள் இன்று மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு இடங்களிலும் நாம் தொழுகையின் மூலம் செய்வதால் அந்த அழுத்தங்கள் நமது நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தொழுகையில் சிஸ்தாவுடைய நிலை, அதற்கு பிறகு அத்தஹியாத்துடைய நிலை, நிறைய மன அழுத்தம் மற்றும் ஆள்காட்டி விரல்கள் அழுத்தப்படுவதால் இதயம் ஞாபக சக்தி அதிகமாகிறது, இதயம் பலமடைகிறது, கோபம், அழுகை, தும்மல் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது, சோர்வை நீக்குகிறது, பசியை தூண்டுகிறது. இதை போன்ற நிறைய சக்திகள் கிடைக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்வாய்ப்படும் சாத்தியக்கூறுகள் குறைக்கின்றது. இவ்வாறான இயற்கையான முறையில் நாம் தொழுகையின் மூலம் இந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே சரியான முறையில் தொழுது அதன் மூலம் நம்முடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்கள் முயற்சியில் வெற்றியடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். 2வது சூரா 153வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். மேலும் 23வது சூரா முதல் 2, 3 ஆகிய ஆயத்துக்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், நம்பிக்கையாளர்கள் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் மிகவும் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். அவர்கள் வீணான காரியங்களிலிருந்து விலகியே இருப்பார்கள். சிலருக்கு என்ன நோய் வந்திருக்கிறது என்பதை சொல்ல தெரியாமல் மருந்து மாத்திரைகள் வருடக்கணக்கில் சாப்பிட்டு அழுத்து போவார்கள். இத்தகையவர்கள் தொழுகை ஆரம்பித்தால் சில நாட்களிலேயே சில வாரங்களிலேயோ நோயிலிருந்து விடுபடுவதை அவர்களே உணர ஆரம்பித்து விடுவார்கள். தொழுகையின் மூலம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் சக்தி ஓட்டங்களை சரி செய்ய முடிகிறது. இதுவே நோய் நிவாரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். நமது உடலின் குறிப்பிட்ட நேரத்தில் அதிக சக்தி குறிப்பிட்ட பாதையின் வழியாக குறிப்பிட்ட உள் உறுப்புகள் பெறுகின்றன. இந்த சமயத்தில் தொழுகை நடைபெறும் பொழுது குறிப்பிட்ட உடல் உறுப்புக்கு அதிக நன்மை கிடைக்கிறது. தொழுகையில் அத்தஹியாத்து என்னும் கடைசி நிலை என்பது சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆண்மை கோளாறு, அடி முதுகுவலி, கணுக்கால் பிரச்சனைகள், ஆஸ்துமா ஆகிய பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா குணமாக்குகின்றான். அடி வயிற்று வலியையும் குணமாகிறது. சுப்ஹானல்லாஹ்.
சிறுநீரக கோளாறு குணமாகிறது. அத்தகையத்து கடைசி இருப்பு தொழுகும் பொழுது வயிறு, மண்ணீரல், கல்லீரல் நோய், அலர்ஜி, இரத்த விருந்தி, இனவிருந்தி, குடல் வீக்கம், யானைக்கால் நோய், சிறுநீரக நோய்கள் ஆகியவைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வயிற்றுப்போக்கு குணமாகிறது. சிறுநீர் பாதை நன்கு இயக்கப்படுவதால் மூட்டு வலி, மூத்திர நோய்களும் நீங்குகின்றது. சுப்ஹானல்லாஹ். தலைவலி, நரம்பு வலி, கழுத்து சம்பந்தப்பட்ட நோய்கள், இடுப்பு சுற்றிய வலி ஆகியவைகள் குணமாகிறது. மூட்டு வலிகள் குணமாகின்றது. மூளை நோய், பெருவியாதிகள், காக்காய் வலிப்பு, மதுவை மறக்கடிப்பது, போதை மருந்து பழக்கம் மறந்து போகுவது போன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. தொழுகையில் சஜ்தாவின் மூலம் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படுகிறது. தொழுகையில் இந்த புள்ளிகள் அழுத்தப்படுவதால் உள்ளங்கை குறைபாடுகள், கைவிரல் மூட்டுகளில் வீக்கம், வாதம் ஆகியவைகள் குணமடைகின்றது. சுப்ஹானல்லாஹ். தொழுகையில் சிறுகுடல் பாதை நன்கு இயங்கப்படுவதால் கழுத்து வலி குணமடைகிறது. கை சிறுவிரல் நுனியில் ஆரம்பமாகி உள்ளங்கையில் எலும்பின் ஓரமாக மேல்நோக்கி சென்று மணிக்கட்டை அடைகின்றது. கழுத்து பிடிப்பு, பின்பக்க கழுத்து வலி ஆகியவைகள் குணமடைகிறது. சுப்ஹானல்லாஹ். இன்னும் நிறைய பயன்கள் இருக்கின்றது. அக்கு பிரஷர் மருத்துவ முறை தொழுகையில் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. இதற்கு விலை இல்லை, மருந்தில்லை, வலி இல்லை, பக்க விளைவுகள் இல்லை. இதனால் அதிகமான நன்மைகளும் கிடைத்து விடுகிறது. அக்கு பஞ்சர் மருத்துவத்திற்கு முன்னோடி அக்கு பிரஷர் மருத்துவமாகும். தொழுகையில் நமக்கு கிடைத்திருப்பது இரட்டிப்பு போனஸ் பலன்கள். சுப்ஹானல்லாஹ். இவை அனைத்தும் திருக்குர்ஆன் கூறும் இயற்கை மருத்துவம் என்பதில் டாக்டர் ஹாரூன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். நீங்களும் அந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள், பயனடையுங்கள். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான். அல் குர்ஆன் 26வது சூரா 80வது வசனத்தில் கூறியுள்ளது. துவா. தொழுகைக்கு முன்பு அல்லது பின்பு எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் துவா செய்யலாம். அல்லாஹுடைய நம்பிக்கையோடு மனதில் பயத்தோடு துவா செய்வதால் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவான். உண்மையான பிரார்த்தனை துவாவில் ஈடுபடும் பொழுது நம்மை சுற்றிலும் ஒருவித மின்காந்த மண்டலம் ஒளியோடு பிரகாசித்து கொண்டிருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். நமது உள் உறுப்புகளிலிருந்து மின் தூண்டல் காந்த அலையாக மாறிச் செல்கின்றது. சுப்ஹானல்லாஹ். பிரார்த்தனை துவா மனிதனின் உடல் ரீதியான நோய்களிலிருந்து குணம் பெற உதவுகிறது என்று மருத்துவ கலைஞர் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ஹெர்பெர்ட் பென்சன் என்பவர் கூறுகிறார். பிரார்த்தனையை எய்ட்ஸ் நோயின் அறிகுறிகளை நீக்குகிறது, உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, கருத்தரிக்க இயலாத தன்மையை குணப்படுத்துகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் பிரார்த்தனை அறுவை சிகிச்சை மற்றும் விலை கூடுதலான மருந்துகளின் தேவையை தவிர்க்கின்றது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் 40% பேர் பிரார்த்தனையில் ஈடுபட்ட 6 மாதத்தில் கருத்தரிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் என்கின்றார் பென்சன். கவிஞர் கிளியனூர் சலாம் பாடியது போல இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று கூறும் திருக்குர்ஆன் துவா என்னும் பிராண சிகிச்சையின் பேராற்றலை நன்கு உணர்த்துகின்றது. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் எது வேண்டும் என்றாலும் அல்லாஹ்விடம் இருக்கரம் ஏந்தி அழுதழுது துவா செய்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருடைய துவாக்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். பிரார்த்தனை செய்யக்கூடியதற்கு நல்ல இடம் பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் நிலை பிரார்த்தனையின் அடிப்படையை சார்ந்திருந்தது என்று ஹதீஸ் நூல்களில் உள்ளது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 20ஆம் நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் அதிகாலையில் பிறந்தார்கள். பிறந்தவுடனே தன்னுடைய 2 விரல்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள் என்று ஹதீஸ்களில் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் தனது பேர குழந்தையில் காபாவுக்கு எடுத்துச் சென்று குழந்தையின் நலத்திற்காக முதலில் துவா செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருவர் தன் உடல் நலத்திற்காகவும் பிறர் நோய்வாய்ப்பற்றிருக்கும் பொழுதும் அவர் குணம் பெற வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவர்களுடைய துவாக்களை ஏற்று அவர்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் என்று அறிவியல் ரீதியான உண்மையாக உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு நோய் ஏற்பட்டாலும் ஏதாவது தேவை ஏற்பட்டாலும் முதலில் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நமது அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் பொழுது என்னிடம் யாராவது பிரார்த்தித்தால் அதனை நான் அங்கீகரிக்கின்றேன். யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்காக நான் கொடுக்கின்றேன். யாரேனும் என்னிடம் பாவமன்னிப்பு கேட்டால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று கூறுவான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக புகாரி என்ற நூலில் உள்ளது. வானத்தில் என்று எண்ணற்ற கதிர்கள் பூமியை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றது. இதை அண்டவெளி கதிர் சிகிச்சை என்று பெயரிட்டு அழைத்திருக்கின்றார்கள். இதன் மூலம் வானத்திலிருந்து வரக்கூடிய நன்மை செய்யும் கதிர்கள், இந்த பிரார்த்தையின் மூலம் கண்ணுக்கு புலப்படாத இந்த கதிர்கள் இப்படி நமது உடலில் ஊடுருவி நோய்களை நீக்குவது என்பதை நாம் உணர வேண்டும். பிரார்த்தனை முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நமது உடல் நலத்தையும் நோய் நிவாரணத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் சரி செய்ய முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும். 2 கைகளையும் நெஞ்சுக்கு நேராக வானத்தை நோக்கி உயர்த்தி பிரிந்த நிலையில் துஆ செய்வது இஸ்லாத்தில் பாரம்பரியமாக கடைபிடித்து வரக்கூடிய பழக்கமாக உள்ளது. நமது 2 உள்ளங்கைகளிலும் விரல்களிலும் ஒருவித சக்தி சதா இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் 17வது சூரா 79வது வசனத்தில், தஹஜ்ஜத் தொழுகை உங்கள் மீது கடமையாக இல்லாவிட்டாலும் நீங்கள் நஃபிலாக இரவில் சிறிது பாகத்தில் தொழுது வாருங்கள். இதன் அருளால் மகாமே மஹ்மூத் என்னும் மிக புகழ்பெற்ற இடத்தில் அல்லாஹ் தஆலா உங்களை அமர்த்தலாம் என்று கூறியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா 11வது சூரா 114வது வசனத்தில், பகலில் 2 முனைகளுமாகிய காலை மாலைகளிலும் இரவில் ஒரு பாகத்திலும் நீங்கள் தவறாமல் தொழுது வாருங்கள். நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும். அல்லாஹ்வை துதி செய்து புகழ்பவர்களுக்கு இது ஒரு நினைவூட்டுதல் ஆகும் என்றும் கூறியிருக்கின்றான். 2வது சூரா 201வது ஆயத்தில், அன்றி எங்கள் அல்லாஹ்வே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று கோருபவர்களும் மனிதர்களில் உண்டு. தொழுகை சஜ்தாவில் பூமியில் நெற்றியை வைக்கும்போது தலையின் மூலம் பூமி பிராண சக்தியை பெறுகின்றது. அதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அதிகப்படுத்தப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். மனதில் அல்லாஹ்வின் நினைவு சீரான நிலையில் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் எப்பொழுதும் உணர முடியும். அல்லாஹுடைய பெயரை கைவிரல்களினால் எண்ணி பிரார்த்தனை செய்வது தஸ்பீஹ் எனப்படும். கைவிரல்களால் நாம் தஸ்பீஹ் ஓதுவதால் அல்லாஹ் தஆலா கைவிரல்களின் மூலம் நமக்கு நிறைய பயன்களை கொடுக்கின்றான். ஜீரண சக்தி நடைபெறுகிறது. உடல் எடை குறைகிறது. உஷ்ணம் அதிகரிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி ஓங்குகிறது. கட்டை விரல் நடுவிரலை தொட்டிருப்பதை சூரியமித்திரை என்றும் கூறுகிறார்கள். கட்டை விரல் சுண்டு விரல் கணுக்களை தொடுவதால் இரத்தத்தை சுத்தப்படுத்தி தோல் நோய்கள் நீங்குகின்றது. தேமல் முதல் சொரியாசிஸ் வரை அனைத்தும் நீங்குகிறது. யோகாவில் கட்டை விரல் சுண்டு விரலை தொட்டிருப்பதை வருண முத்திரை என்றும் சொல்லுகிறார்கள். ஆகவே முத்திரைகள் செய்தது போலவும் ஆகிவிடும், நம்முடைய நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும். கட்டை விரல் 5 விரல்களையும் தொட்டு தஸ்பீஹ் ஓதுவதால் அல்லாஹ் தஆலா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தருகின்றான். சளி ஆஸ்துமா குணமடைகிறது. தினமும் தஸ்பீஹ் 30 நிமிடம் ஓதினாலே நமக்கு எல்லா பலன்களும் கிடைத்துவிடும். நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும். தஸ்பீஹ்களை முறைப்படி ஒருவர் தினமும் கடைபிடிப்பதன் மூலம் நோயின்றி வாழலாம். படுக்கையிலேயே தினமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனுடைய 112, 113, 114 ஆகிய குல் என்று தொடங்கக்கூடிய 3 சூறாக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் துஆ கேட்டு வந்தார்கள். அதை ஓதி தலையிலிருந்து முகம் வழியாக உடலின் முன்புறத்தில் முடிந்த அளவு 3 முறை தடவி விடுவார்கள். நூல் புகாரி. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 17வது சூரா 78வது ஆயத்தில், நபியே, சூரியன் உச்சியில் சாய்ந்ததிலிருந்து இரவில் இருள் சூழும் வரை, அதாவது லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா ஆகிய தொழுகையில் நிலைநிறுத்துவீராக. மேலும் ஃபஜர் தொழுகையும் நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக ஃபஜர் தொழுகை சான்று கூறுவதாக இருக்கிறது என்று கூறியிருக்கின்றான். திருக்குர்ஆனில் தொழுகைக்காக நினைவு என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தொழுகை அல்லாஹ்வின் மனிதனை நினைவுபடுத்தப்படுகிறது. தொழுகைக்கு ஒரு ஒழுங்கு நிலையில் தொழுகையுடைய ஆசனம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் வரையறுத்து கூறியிருக்கின்றான். தொழுகை சரியான முறையில் தொழுகப்பட வேண்டும். தொழுகை ஒரு விழி திறந்த தியானம் செய்வது போன்று அமைந்துள்ளது. தொழுகையில் இடம்பெற்ற பல இருப்பு நிலைகள், தொழுகையுடைய ஆசனங்கள் நாளும் சிகிச்சை அளிப்பதாக மனித குலத்தின்பால் பலன் அளித்து வருகின்றது. சுப்ஹானல்லாஹ். தொழுகை
தொழுகையின் நேரங்கள் பெரும்பாலும் வயிறு காலியாக இருக்கும் பொழுது ஆரம்பமாகிறது. இதனால் நுரையீரல்களில் மிகுந்த மின்னோட்ட மிக்க காஸ்மிக் கதிர்களை பெற முடிகிறது. நம் உணவு ஊட்டச்சத்துக்களால் பெற முடியாத இந்த காஸ்மிக் சக்திகளை தொழுகையால் பெற முடியும். குறிப்பாக தஹஜ்ஜத் தொழுகை என்ற நபி வழி பின் இரவு தொழுகை மிகவும் மருத்துவ பயன் உள்ளதாக உள்ளது. வானிலிருந்து அதிக அளவுள்ள காஸ்மிக் கதிர்கள் நடு இரவில் அதற்கு பிறகுதான் வருகிறது அதிகமாக இறங்கிக் கொண்டிருக்கும். இதற்கு பெயர் தெரியாத கதிர்கள் 1926ஆம் ஆண்டு காஸ்மிக் கதிர்கள் என்று கண்டுபிடித்தார்கள். நமது உடலில் உள்ள மண்ணீரல் மற்றும் காஸ்மிக் கதிர்களை ஈர்க்க உடல் முழுவதும் நரம்புகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது. நமது தஹஜ்ஜுடைய தொழுகை இதற்கு பயனுடையதாக இருக்கின்றது. தொழுகையின் மூலம் மின்காந்த சக்தியூட்டப்பட்ட இரத்தம் நமது மூளை நரம்பு மண்டலங்களையும் சக்தியூட்டுவது மட்டுமின்றி நெற்றியின் நடுவில் உள்ள 3வது கண்க்கு சக்தியூட்டுகிறது. இதனால் கேன்சர், ஆஸ்துமா, மனப்பரபரப்புக்கு பயம் நீங்கி நோய் தடுப்பு சக்தி ஆற்றலை உடல் பெறுகிறது. மன தளர்ச்சி தொழுகையின் மூலம் நீக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். தொழுகை என்றாலே அல்லாஹுடைய நினைவு என்று அர்த்தம். மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்று பொருள். தொழுகையில் ஒருவர் ஒரு மன ஒருமைப்பாட்டில் முன்னேறிவிட்டார் என்றால் அவருக்கு மனதை முழுமைப்படுத்த கட்டுப்படுத்த முடிகிறது என்று பொருள். நமது மனம் ஒருநிலைப்பட்டுவிட்டால் ஞாபக சக்தி பலம் பெறும். தன்னம்பிக்கை, தைரியம், கட்டுப்பாடு இப்படி எண்ணற்ற பலன்களை தொழுகையின் மூலம் பெற முடியும். சுப்ஹானல்லாஹ். தொழுகையுடைய ஆசனங்களும் யோகா செய்வதின் பயிற்சிகளும் ஒரே போல இருக்கும். அதனால் அந்த பயிற்சிகள் செய்வதை விட சரியான முறையில் ஒழுங்கான முறையில் தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடம் அன்பையும் பெற்று நோய்களையும் நீக்கிக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். முதுகு வலிக்கு செய்யப்படும் எந்த உடற்பயிற்சியாக இருந்தாலும் அது ரிலாக்ஸேஷன் தரவும் வேண்டும். தொழுகையில் அது சாத்தியம். பூமியில் தலை வைத்து எழும் இந்த ஆசனத்தில் முதுகில் வெயிட் விலகாது. முதுகு தசைகளுக்கு டென்ஷன் ஏற்படுவதில்லை. காலை விரைப்பாக வைத்து பண்ணும் ஆசனங்களை விட காலை மடித்து வைத்து பண்ணும் ஆசனங்களில் முதுகு வலி வராமல் இருக்கும். ஆகவே அதிகமாக சஜ்தாக்கள் செய்வீராக. அதிகமாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். மாதவிலக்கின் பொழுது அதிகமாக வலி இருக்கும். கால் வலி, தசை வலி, இடுப்பு வலி இருக்கும். மன இறுக்கம், மன பரபரப்பு ஏற்படும். இந்த வலி அதிகமானால் தலை சுற்றும், இதய துடிப்பு அதிகரிக்கும். தொழுகையில் சிஜாவுடைய ஆசன பயிற்சி இவைகளுக்கு நல்ல குணமளிக்கும். சுப்ஹானல்லாஹ். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் 2 கால்களையும் மண்டியிட்டு பின்பக்கம் தொடைகள் காலின் மீது படியுமாறு உட்கார வேண்டும். கைகளால் 2 முட்டிகளையும் பிடிக்கவும். இந்த பயிற்சி தொழுகையில் சிஜாவுடைய நிலையில் உள்ளது. இதனை தினமும் செய்து வருவதால் சர்க்கரை நோயும் குணமாகிறது, மலச்சிக்கலும் நீங்குகிறது. பொதுவாக சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு இந்த பயிற்சி மிகுந்த பலனை தருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிஜ்தா தொழுகை ஆசனத்தின் இருப்பு நிலை பசியின்மை, இடுப்பு வலி, வயிற்றுப்பொருமல், வயிற்றுப்புண் ஆகியவைகளை குணப்படுத்துகிறது. ஜப்பானிய பெண்கள் எப்போதும் இதே போல அமர்கிறார்கள். உண்ட உணவு நன்கு சேர்த்து விடுகிறது. அதனால் மெலிந்து அழகாக சுறுசுறுப்பாக இருக்கின்றார்கள். சாதாரணமான தொழுகை நிலை உட்கார்ந்து சீராக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட பழகினால் உடலுக்கு மிகவும் நல்லது. சீரான உடல் எடையையும் ஆரோக்கியமான உடல் நலனையும் அடையலாம். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இதுபோல அனைத்து பலன்களையும் பெற விரும்புவர்கள் அறிவியல் ரீதியான தொழுகைகளை கடைபிடித்தாலே சரி. சீரான உடல் எடையையும் ஆரோக்கியமான உடல் நலனையும் பெறலாம். மேலே சொன்ன அனைத்தையும் பெற விரும்புவர்கள் சரியான முறையில் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நமது உடல் நலனை காப்பாற்றிக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 22வது சூரா 77வது ஆயத்தில் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், இன்னும் சஜ்தாவும் செய்யுங்கள், இன்னும் உங்கள் இறைவனை நெருங்குங்கள், மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மை செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றான். தொழுகையை தொடங்கிய சில நாட்களிலேயே நமக்கு நன்கு வித்தியாசம் தெரியும். உடலில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஓடி ஆடி வேலை செய்வது முன்பை விட எளிதாக இருக்கும். உடலில் உள்ள இரத்தம் அதிகரிப்பதோடு புதிதாக தோன்றிய இரத்த ஓட்டம் நடைபெறவும் செய்கிறது. நம் அன்றாட உடல் உழைப்பின் பொழுது ஏற்படும் மூச்சிறைப்பை குறைத்து மூச்சை சீராக்க ஆக்கி வைக்கும். தொழுகையில் உடல் இயக்கத்தால் ஒவ்வொரு முறையும் அதிக சிகப்பணுக்கள் நிறைந்த இரத்தத்தை இதயம் வெளியாக்குகிறது. அதிக ஆக்சிஜன் நம் திசுக்களை சென்றடைகிறது. தொழுகையில் சுவாசிக்கும் திறன் அதிகரிப்பதால் நுரையீரலில் எண்ணிக்கை கூடுகிறது. அதிகமான அளவு ஆக்சிஜன் இரத்தத்தில் கலக்கிறது. வேளையில் களைப்பு ஏற்படுவது தவிர்க்கப்படுகிறது.
தொழுகை மன அமைதியை ஏற்படுத்துவதால் மன இறுக்கம் குறைந்து உடலில் உள்ள லாஸ்டிக் அமிலம் வெளியேற்றப்படுகிறது. களைப்பு உணர்ச்சி துரிதமாக மாற்றப்படுகிறது. தொழுகை மற்றும் தியானத்தின் பொழுது நமது உடலில் வளர்ச்சிதை மாற்றம் மாறுபடுவதால் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கிறது. இரத்த குழாய்கள் கடினமாவதும் அடைப்பு ஏற்படாமலும் செய்கிறது. ஆயுளை நீட்டிக்கிறது. தொழுகையின் பொழுது உள்ளுறுப்பாகிய கணையம் போன்ற பகுதிகள் நன்கு கசக்கப்படுவதால் இன்சுலினை நன்கு சுரக்கச் செய்கிறது. தொழுகையில் மனம் அமைதி அடைவதால் உயர் இரத்த அழுத்தம் குறைகிறது. இதன் காரணமாக இதயத்தாக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படாமல் தடுக்கிறது. தொழுகையின் பயனாக முதுமை கூட விரைவில் வராமல் தள்ளி போடப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். தொழுகையின் மூலம் ஏற்படும் உடல் வளைவுகள் உடல் மூட்டுக்களை நன்கு இயங்க செய்கிறது. தொழுகையில் சஜ்தா தலையில் பூமியில் வைப்பது, ருக்கு குனிவது போன்ற இருப்பு நிலைகள் வயிற்றுள்ள உதரவினத்தை நன்கு செயல்பட வைப்பதால் நுரையீரல் ஆழ்ந்து சுவாசிக்கும் தன்மையை அடைகின்றது. இது ஆழ்ந்த மூச்ச பயிற்சியாக இருக்கின்றது. தொழுகையை ஒரு முழுமையான ஆல்ரவுண்ட் உடற்பயிற்சி என்றே கூறலாம். எல்லா வயதினர்களுக்கும் ஏற்ற உடற்பயிற்சி தொழுகை அமைந்திருப்பது மருத்துவ ரீதியானது. பொதுவாக உடற்பயிற்சி செய்பவர்கள் திடீரென கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. மருத்துவர்கள் ஆலோசனை தேவைப்படலாம். ஒருவருடைய வயது, அவருடைய இரத்த துடிப்பு, இதய துடிப்பு, மூச்சுவிடும் முறை இவைகளை கணக்கிட்டுத்தான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இதயத்திற்கு கேடு உண்டாகிவிடும். தொழுகையின் பொழுது உடல் எடையை கை தாங்குகிறது. புஜங்கள் பலம் பெறுகின்ற, நுரையீரல் விரிவடைகின்றது. கைகளில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. கைகளில் ஏற்படும் நடுக்கம், பிடிப்பு, மரத்து போதல் ஆகிய இரத்த ஓட்ட குறைபாடுகளை சரி செய்யப்படுகிறது. இடுப்பு வலி கூட நீங்கிவிடுகின்றது. நம் காலில் தான் அதிக தசைகளும் நீளமான நரம்புகளும் அமைந்துள்ளன. எப்போதும் காலுக்கு சரியான இரத்த ஓட்டம் இருந்து கொண்டிருப்பது அவசியம். இல்லாவிட்டால் மூட்டுவலி, கணுக்கால் வீக்கம், குடைச்சல் ஆகியவை உண்டாகும். கால்கள் நன்றாக இயக்கப்பட்டால்தான் இதயம், நுரையீரல், சிறுநீரகம் ஆகிய உறுப்புகள் நன்றாக பலம் பெறுகிறது. தொழுகையின் நிலையில் அனைத்தும் காலுக்கு வலிமை சேர்க்கும் பயிற்சியாக அமைந்திருக்கின்றது. தொழுகை மேற்கொள்ளும் போது சுவாசம் அதிகரிப்பதால் நன்றாக நுரையீரல்கள் விரிவடைகிறது. உயிர் காற்றை நன்றாக நிரப்புகிறது. ஆஸ்துமா, ஞாபக மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடிப்பது, சைனஸ் பிரச்சனைகள் குணமடைகிறது. தொழுகை மேற்கண்ட பின்பு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருப்பதற்கு மூச்சு பயிற்சி நமக்கு காரணமாக அமைகிறது. நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், தசை மண்டலம் இவற்றில் உள்ள நோய்கள் குணமாகிறது. இதை சரியாக மூச்சுவிடும் பயிற்சி நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் என்று சொல்கிறார்கள். தொழுகையில் வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்புவது சலாம் கொடுப்பதற்காக ஒரு நாளைக்கு பல முறை செய்யப்படுகிறது. இந்த பயிற்சி கழுத்து தசைகளும் நரம்புகளும் தளர்த்தப்படுகிறது. டென்ஷன் குறைக்கிறது. முக தசைகள் தளர்வடைகிறது. இரத்த ஓட்டம் தலைக்கு அதிகரிக்கிறது. தொழுகையின் பொழுது கண்ணுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக செல்கின்றது. பார்வை சக்தி அதிகரிக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். பூமியில் தலை வைத்து வணங்கும் இந்த நிலை காரணமாக கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண் கோளாறுகள் சரி செய்யப்படுகிறது. கண்ணாடி அணிபவர்களின் கண் பவர் அதிகமாகுவதை தடுக்கின்றது என்பது முக்கியமான விஷயம். தொழுகையில் ருக்கு குனிந்த நிலை, சஜ்தா நெற்றியை பூமியில் வைப்பது இடுப்பு, வயிறு தசைகள் வலுவடைய செய்கின்றது. இதனால் இடுப்பு வலி வருவது தடுக்கப்படுகின்றது. இடுப்பின் அமைப்பை மேம்படுத்துகிறது. முதுகு தண்டு தளர்வடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இடுப்பு வலி தொல்லைக்கு ஆளாகிறார்கள். கால்சியம் சத்து குறைபாடு, ஹார்மோன் பிரச்சனைகள் இடுப்பு வலிக்கு முக்கிய காரணமாக இருந்தாலும் தொழுகையின் மூலம் இடுப்பு தசைகள் வலிமை அடைய செய்வதால் இடுப்பு வலி ஏற்படுவதை தவிர்க்க முடிகிறது. சுப்ஹானல்லாஹ். கர்ப்பிணி பெண்கள் தொழுகையை கடைபிடிப்பதன் மூலம் இயற்கை பிரசவம் ஏற்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் மனநிலைகளை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் தசைகள் சரியான முறையில் சுருங்கி வைக்க தொழுகையின் மூச்சு பயிற்சியும் உதவுகிறது. கர்ப்பிணிகள் தம்மால் முடிந்தவரை தொழுகை பயிற்சியை மேற்கொள்வதால் மூச்சு பயிற்சி, தசை இயக்கம், மன அமைதி பெறுகிறார்கள். தொழுகையில் எல்லா இருப்பு நிறைகளும் உடற்பயிற்சியாக அமைந்து வலியற்ற இயற்கை மகப்பேருக்கு வழி செய்கிறது. சுப்ஹானல்லாஹ். தொழுகை உடற்பயிற்சி மூலம் மாதவிலக்கு பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகிறது. இது மருத்துவபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவர் தினமும் 30 முதல் 40 நிமிடங்கள் வரை உடற்பயிற்சி செய்வதன் மூலம் சிறந்த பலனை அடைய முடியும் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். அதன்படி தினமும் நாம் 5 நேரமும் தொழுது வந்தால் சுமார் 30 நிமிடங்கள் இயற்கையாகவே அமைந்து விடுகிறது.
இது சிறந்த உடற்பயிற்சியாகவும் இருக்கின்றது. உடல் நலனை பேணுவதாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் தொழுகைக்காக பள்ளிவாசல் நடந்து சென்று அல்லாஹ்வை வணங்குவது நடைப்பயிற்சியாகவும் இருக்கின்றது. இந்த நடைப்பயிற்சியை நடுவயதினர்கள், முதியவர்கள், உடல் எடை அதிகமானவர்கள் அனைவரும் எளிதில் பின்பற்றவும் முடியும். தொழுகை சிறந்த உடற்பயிற்சியாக அமைந்து உடல் உறுப்புகளுக்கு வலிமையும் புத்துணர்ச்சியும் அளிப்பதால் மனிதனுக்கு வேறு தனியான உடற்பயிற்சிகள் தேவையில்லை என்றே தோன்றுகிறது. மாஷா அல்லாஹ். டாக்டர் எம்.ஏ. ஹாரூன் அவர்கள் இயற்கை மருத்துவம் என்ற நூலில் எழுதியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. அனைவரும் அந்த புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள். மேலும் இது போன்ற விஷயங்கள் ஏதாவது கருத்துக்கள் தேவை என்றால் கீழே கமெண்டில் கூறுங்கள். இதுவரை பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கேட்டதற்குரிய நல்ல கூலியை தந்தல்வானாக. கேட்டதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.